சூர்யா அண்ணானா அவங்களுக்கு படிப்பு இல்லை, ஆரம்பத்துலேருந்து பெயிண்ட் அடிக்கிற வேலையிலேருந்து சின்ன வேலையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக போயிருக்காரு. இப்போ நான் ஆல்ரெடி ஒரு பெரிய ப்ரொபோஷனாக இருந்துட்டு திருப்பி எல்லாத்தையும் விட்டுவிட்டு ஒன்றுமே இல்லாமல் 500 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கு இப்படிலாம் நடிக்க முடியாது. சுர்ஜித் பிரதர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம முக்குளத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவர் தான், தென் மாவட்டம். ஸோ அவர் வந்து கொலை பண்ணியிருக்காரு. அவரோட எதிர்காலமும் இருக்குது, அவரும் நல்லா இருக்கணும் இல்லையா? எனக்கு என்ன ஆசைனா சுர்ஜித் எதிர்காலமும் நல்லா இருக்கணும், பாதிக்கப்பட்டவங்களும் பாதிக்கப்படாமல் இருந்துருந்துருக்கலாம். எனக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, பெற்ற பிள்ளைகள் அவங்க குடும்பத்துக்கு விருப்பத்துக்கு ஏத்தாம நடந்துக்கிறது பெஸ்ட். தன்னை தானே வாட்டர்மெலன் ஸ்டார் சின்ன சிவாஜி என்று அழைத்து ரீல்ஸ் என்ற பெயரில் கோமாளித்தனம் செய்யும் இவர்தான் திவாகர். இவர் நடிகர் சூர்யா கஜினி திரைப்படத்தில் தர்பூசணி சாப்பிட்டு கொண்டு ஸ்டைலாக நடித்த காட்சியை திவாகர் ரீக்ரியேட் என்ற பெயரில் அந்த காட்சியே என்னை விட்டுவிடு என்று சொல்லுகிறது என்று நெட்டிசன்கள் அவரை வறுத்தெடுத்தனர். ஆனால் எதற்கும் அஞ்சாதவன் போல தன்னைத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார் என்றும் தான் ஒரு நடிப்பு அரக்கன் என்றும் சொல்லி சுற்றி திரிகின்றார். இவர் விளம்பரத்திற்காக செய்யும் சேட்டைகளோ ஏராளம். ஆனால் இதற்கெல்லாம் ஒரு படி மேல போய் சினிமா நடிகர்களையும் வம்புக்கு இழுக்கும் திவாகர் யூடியூபில் தனது நடிப்பை பார்த்துதான் அவர்கள் நடிக்கிறார்கள் என்றும் எல்லை மீறி பேசி வருகின்றார். எப்படி தன்னைத்தானே வாட்டர்மெலன் ஸ்டார் என்று சொல்லிக் கொள்கிறாரோ அதே போல தனது பேச்சால் சர்ச்சையை மட்டுமே ஏற்படுத்திக் கொள்வார் போல. அதாவது அவர் நடிகர் சூரியை தன்னோடு ஒப்பிட்டு பேசியது இணையத்தில் வைரலாகியது. அதில் திவாகர் பேசும்போது, நான் ஏற்கனவே பெரிய படிப்பெல்லாம் படிச்சிருக்கேன், சூரிக்கு படிப்பே இல்ல, அதனால பெயிண்ட் அடிக்கிற வேலையெல்லாம் செஞ்சு இந்த நிலைமைக்கு போயிருக்காரு. ஆனா நான் இருக்கிற நிலைமைக்கும் திறமைக்கும் 500 ரூபாய்க்கும் 1000 ரூபாய்க்கும் என்னால நடிக்க முடியாது, என்னால கீழே இருந்தெல்லாம் வர முடியாது என்று கூறியிருக்கின்றார். இந்த பேட்டி வைரலாகி வருவதுடன் பலரும் இவரை திட்டி தீர்த்து வருகின்றனர். இதனைத் தொடர்ந்து யூடியூப் சேனல் ஒன்றில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு பேட்டியளிக்கும் போது ஜிபி முத்து என்பவரை பற்றி நெறியாளர் கேள்வி கேட்கும் போது டாக்டர் திவாகர் என்பவர் ஜிபி முத்து என்பவரது சமூகத்தை குறிப்பிட்டு அவர் லோகாஸ்ட் என்று சொல்லி அவரை பற்றி பேசி தன்னுடைய தரத்தை குறைத்து கொள்ள விரும்பவில்லை என்றும் கூறியுள்ளார். இது அதிக அளவு பேசப்பட்டது. மேலும் கடந்த 27/7/2025 அன்று தூத்துக்குடி மாவட்டத்தைச் சேர்ந்த சாப்ட்வேர் என்ஜினியர் கவின் என்பவரை திருநெல்வேலி மாவட்டத்தில் வைத்து சுர்ஜித் என்பவர் ஆணவ படுகொலை செய்தார். பல போராட்டங்களுக்கு பிறகு அதில் சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ளனர். இந்த படுகொலையை நியாயப்படுத்தும் வகையில் டாக்டர் திவாகர் யூடியூப் சேனலில் பேட்டி அளிக்கும் போது சுர்ஜித் என்பவர் என்னுடைய முக்குளத்தோர் சமூகத்தை சேர்ந்தவர் என்றும் வெளிப்படையாக தன்னுடைய சமூகத்தை சொல்லி இந்த ஆணவ படுகொலையை நியாயப்படுத்தும் வகையில் பேட்டி அளித்துள்ளார். இதனால் பலரும் இவரை கமெண்ட்ஸில் கழுவி கழுவி ஊத்தி வருகின்றனர். சாதி தொடர்பான அவரது பேச்சு சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில் பிரபல நடிகை ஷக்கீலா வாட்டர்மெலன் ஸ்டார் என்று தன்னைத்தானே புகழாரம் சூட்டிக்கொண்டு சுற்றித் திரியும் திவாகர் மீது போலீசில் பரபரப்பு புகார் கொடுத்துள்ளார். சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் அவர் அளித்துள்ள புகாரில் கடந்த சில தினங்களாக வாட்டர்மெலன் ஸ்டார் என்று சொல்லிக்கொண்டு யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்து கொண்டிருக்கும் டாக்டர் திவாகர் என்பவர் சாதிய எண்ணத்தோடு பேசியுள்ளார். அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் தொடர்ந்து இதுபோன்று வெளிப்படையாக திவாகர் பொதுவெளியில் தான் சார்ந்த சமூகத்தை உயர்ந்த சாதியாகவும் மற்ற சமூகங்களை கீழ் சாதியாகவும் பேசி வரும் இந்த திவாகர் என்பவரை SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் மற்றும் சமூக நல்லிணக்கத்தை கெடுக்கும் வகையில் பேட்டியளித்து வரும் டாக்டர் திவாகர் என்பவரது மீது தகுந்த சட்ட நடவடிக்கை எடுக்கும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் என்று ஷக்கீலா அந்த புகாரில் தெரிவித்துள்ளார். போலீசில் புகார் அளித்த பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஷக்கீலா, சாதி பெருமை பேசுகிறார் திவாகர், அது தவறு, காதலெல்லாம் சாதி பார்த்து வர்ற விஷயமாம், திவாகரை கைது செய்ய கோரி புகார் அளிக்க யாராவது ஒருத்தர் முன்வர வேண்டும், நான் வந்திருக்கின்றேன், நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறையினர் உறுதி அளித்துள்ளார்கள் என்று தெரிவித்துள்ளார்.